சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழாவானது பள்ளி மாணவர்கள் அமலா கான்வென்ட் ஸ்கூல், இந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் கல்குளம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் மாணவிகளின் பங்கும் மரியாதைக்கும் உரிய சீஃப் கெஸ்ட் பிரம்மகுமாரி சீகத்தின் ராஜயோகினி கோகிலாஜி அவர்களை உங்கள் சார்பாக அனைவரின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம்.
அடுத்தபடியாக இன்று கட்சியின் நகர்மன்ற தலைவர் திரு அருள் சோமன் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நகர்மன்ற ஆணையர் கமிஷனர் ஆஃப் பத்மநாபபுரம் முனிசிபாலிட்டி மரியாதைக்குரிய லெனின் சார் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். கிளப் ஆஃப் தக்கலை பிரம்மகுமாரிஸ் மற்றும் டூரிசம் இந்தியாவின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். பத்மநாபபுரம் பேலஸ் அரண்மனையின் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஊர் மக்கள் அனைவரையும் நாங்கள் இந்த இயக்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக இன்னைக்கு காந்தி ஜெயந்தி முன்னிட்டு வந்திருக்கக்கூடிய இந்தியா டூரிசம் சென்னை, தமிழ்நாடு டூரிசம் கன்னியாகுமரி, லைன்ஸ் கிளப் மற்றும் உள்ள அனைத்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்ச்சிக்காக சைக்கிள் பேரணியில் வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகள், பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் இந்த காந்தி ஜெயந்தியினுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தியினுடைய கொள்கை அஹிம்சா, அதே போல் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தினுடைய கொள்கையும் அஹிம்சா பரமோதரம். கீதாவுடைய மகா வாக்கியமும் அதுதான், அஹிம்சா பரமோதரம். நம்முடைய தர்மமே அஹிம்சா. அஹிம்சை அப்படின்னாலே ஹிம்சை இல்லாமல் இருக்கிறது. ஹிம்சை அப்படின்னு சொன்னால் இந்த காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது யாருக்கும் மனசு மூலமாக கூட துக்கம் கொடுக்காமல் இருக்கணும். உடம்பு மூலமாகவும் யாருக்கும் அடி உதை சண்டை இதெல்லாம் இல்லாமல் இருக்குது அஹிம்சா. இந்த டபுள் அஹிம்சையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் பிரம்மா குமாரிகள். காந்தி பூர்வ மத்தியில் இருக்க, அதனால தான் அந்த இடத்துல திலக வைக்கிறோம். இந்த ஆத்மா தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு. ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்பு இயங்காது, பெணோன்னு சொல்லுவோம். இப்போ அப்படிப்பட்ட உயிர் அந்த ஆத்மான்னு நினைக்கும் போது சாந்தி, சக்தி, அன்பு, ஆனந்தம், பொறுமை, இனிமை, தூய்மை, இந்த தெய்வீக குணங்கள் அடங்கியது தான் ஆத்மா. அந்த ஆத்மாக்கு அப்பா தான் சிவ பரமாத்மா பரஞ்சோதி. அப்போ ஜோதீஸ்வர் ரூபமான எப்போ பரமாத்மாவை நம்ம நினைக்கிறோமோ, இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம். இந்த இப்போ நடந்துகிட்ருக்க ப்ரோக்ராமே மத நல்லிணக்கம். தந்தையாக, நல்ல ஆசிரியராக, உற்ற நண்பனாக இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து சுகம், சாந்தி, தூய்மையினுடைய ஒளிக்கிரணங்கள் என்னை சுற்றிலும் நாலாபுறமும் பரவி கொண்டிருப்பதை அனுபவம் செய்கிறேன். உங்களிடமிருந்து பெற்ற சுகம், சாந்தி, தூய்மையினுடைய ஒளிக்கிரணங்களை உலகில் உள்ள அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் சிவபரமாத்மா கொடுத்து கொண்டிருக்கிறார். வணக்கம். மாணவ மணிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பிரம்மகுமாரி அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பத்மநாபபுரம் முனிசிபாலிட்டி சேர்மன் அண்ட் தென் கமிஷனர், மரியாதைக்குரிய சப் கலெக்டர் அவர்களுக்கு, காவல்துறை ஆணையர்களுக்கு, அனுமதி வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அரசு அதிகாரிகளும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் இனிய நாள். என காந்தி ஜெயந்தி 154வது காந்தி ஜெயந்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாடு முழுவதும். இந்த அருமையான தினத்தில் ஆசாதி கா அம்ருத் மஹோத்சவ உற்சவ 75வது தின சுதந்திர தின நாளை அமுத பெருவிழாவாக நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறோம். உங்களுடைய கேபுகளில் திருப்பி மேலே பார்த்தீங்கன்னா அது லோகோ இருக்குது. இட்ஸ் ஃப்ரம் இந்தியா டூரிசம் சென்னை. த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் இந்திய சுற்றுலாத்துறை நாடு முழுவதும் சுற்றுலாவை
அதன் தலங்களையும் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் அண்ட் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் இதெல்லாம் டெவலப் செய்து கொண்டு வருகிறது. கூடவே இந்த 75வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறது. 5 பெரிய மினிஸ்ட்ரி, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவிலைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். நீங்க காந்தி ஜெயந்தியில படிக்க வேண்டியதே பொறுமை. ஏய் தம்பி, இந்த அறவழி போராட்டத்தை மகாத்மா எடுத்தனால தான் இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லா அவரை ஒரு ஈக்குவல் டு காடை வச்சு தேர் ரெஸ்பெக்டிங். ஏன் அவரும் இப்போ வேற அரசர்கள் மாதிரியோ தியாகிகள் மாதிரியோ அறவழியை தொடாம எல்லாருக்கும் காமன் வே எடுத்திருந்தாருன்னு 10ல் ஒரு ஆளாக தான் இருந்திருப்பாரு. உலக நாடுக்கே தெரியாது ஒரு வெற்றியை அறவழி மூலமா எடுக்க முடியுமா. அதுவரை போர் மூலமா தான் வெற்றி கிடைக்கும், சண்டை பண்ணாதான் வெற்றி கிடைக்கும்னு இருந்து அதை சண்டை இல்லாம அமைதி சாது எல்லாத்து மூலமா வென்றெடுக்கலான்னு படித்து தந்த காந்தி தாத்தா பிறந்த நாள் அன்னைக்கு லிம்காகும் தண்ணிக்கும் சத்தம். சரி, பள்ளிக்கு சென்று வரும்போதும் பள்ளிக்கு செல்லும் போதும் வரும்போதும் சைக்கிள் பயன்படுத்துங்க. அது மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரிப்பட்ட லீவில் பக்கத்தில் 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி 5 கிலோமீட்டர்ஸோ 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயோ ட்ராவல் பண்ணால் சைக்கிள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த உங்கள் இந்த ஏஜில் உங்களுக்கு பக்காவாக மசில்ஸு போன்லாம் டெவலப் ஆகிற டைம் இல்லையா, அதனால் சைக்கிள் யூஸ் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவும் எந்த ஒர்க்கையும் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் டைம் செலவு பண்ணி ஒரு இடத்துல அமைதியாக நிறைய நேரம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ள பயிற்சிகளையும் மேற்கொண்டுக்கணுங்க. வேறு எனக்கு பெரிய அட்வைஸ் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப മനമാർന്ന വാഴ്ത്തുകൾ. സി ഐ എം നോട്ട് ഫ്ലുവൻ്റ് ഇൻ തമിഴ്, അതുകൊണ്ട് തന്നെ മലയാളത്തിലും കുറച്ച് ഇംഗ്ലീഷിൽ സംസാരിക്കാൻ അനുവദിക്കണം. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാം, കഴിഞ്ഞ ഒരു വർഷമായിട്ട് നമ്മുടെ രാജ്യത്ത് 75ാം വാർഷികം ആസാദി കാ അമൃത് മഹോത്സവ് എന്ന പേരിൽ ആഘോഷിച്ചു വരികയാണ്. കേന്ദ്ര സംസ്ഥാന സർക്കാരുകളുടെ നിർദ്ദേശപ്രകാരം നമ്മൾ ഓരോ ഭാരതീയരും അത് വളരെ അനുസരണയോടെ തന്നെ അത് കഴിഞ്ഞ ഒരു വർഷമായി ആഘോഷിച്ചു വന്നു. അതിൻ്റെ തുടർച്ചയായിട്ടാണ് നമ്മുടെ രാഷ്ട്രപിതാവിൻ്റെ ജന്മദിനമായി ഇന്നും ഇത്തരത്തിലൊരു ആഘോഷം ഇവിടെ സംഘടിപ്പിച്ചിരിക്കുന്നത്. ഈ സംഘടിപ്പിച്ച മിനിസ്ട്രി ഓഫ് ടൂറിസം, കന്യാകുമാരി ടൂറിസം, ബ്രഹ്മകുമാരീസ്, ലയൺസ് ക്ലബ് തക്കലെ തുടങ്ങിയ എല്ലാ സ്ഥാപനങ്ങളെയും ഞാൻ ഈ അവസരത്തിൽ അപ്രീഷിയേറ്റ് ചെയ്യുന്നു. ഇവിടെ എനിക്ക് പറയാനുള്ള ഒരു കാര്യം എന്ന് പറഞ്ഞാൽ, നമ്മുടെ ഒരു സമൂഹത്തിൻ്റെ അല്ലെങ്കിൽ രാജ്യത്തിൻ്റെ ബാക്ക് ബോൺ എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ യുവാക്കൾ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളാണ്. അവർക്കില്ലാത്തൊരു പേഷ്യൻസാണ്. ക്ഷമ എന്ന് പറയുന്ന ഒരു കാര്യം അവർക്ക് വളരെ കുറവാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ക്ഷമയോടുകൂടി കാര്യങ്ങൾ കേൾക്കുന്നതിനും ക്ഷമയോടെ കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നതിനും എൻ്റെ ഫ്രണ്ടിലിരിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങൾ எப்பொழுதும் ஒரு ஸ்ரத்த உண்டாகணும் என்று நான் அபேட்சிக்கிறேன். நம்மளை சைக்கிள் பேரணி மூலமாக நம்ம நாட்டுக்கு முழுக்க இந்த செய்தியை கொண்டு போய் இந்த ஊர் ஒரு பிரபலமான ஒரு ஊர், இந்த டூரிசம் மேலும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசும் நம்முடைய தமிழ்நாடு டூரிசம் சேர்ந்து பல்வேறு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஊர் இன்னொரு பெரிய ஒரு சுற்றுலாஸ்தலமாக மாறுவதற்கு, மேலும் இதை மேம்படுத்துவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாது இது நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் நம்முடைய மாவட்டத்தை சிறந்த ஒரு சுற்றுலாஸ்தலம் மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சி எடுத்தது வாயிலாக சமீபத்தில் சிறந்த சுற்றுலா ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் பாராட்டி அவருக்கு அவார்டு வழங்கியிருக்காங்க. சார், நம்ம டூரிஸ்ட் சார் ஒரு வாழ்த்துக்களை இந்த எல்லாரும் வார்த்தைக்கு குறிப்பிடுகிறேன். இன்றைக்கு ஒரு காந்தி ஜெயந்தி ஒரு நாள். நம்முடைய மத்திய அரசானது ஸ்வச் பாரத் என்கிற மிஷன் திட்டத்தை 2014ஆம் ஆண்டு இதே தேதியில் கொண்டு வந்து சுகாதாரத்தை மக்களுக்கு தூய்மையான சுகாதாரம், ஒரு குடிநீர் இதெல்லாம் வழங்கணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து பல்வேறு நிதி ஒதுக்கீடு வழங்கி நம்முடைய உள்ளாட்சி நிறுவனங்கள், நகர்ப்புறம் மற்றும் ஊரக நிறுவனங்கள் மூலம் பல்வேறு திட்டங்களை மக்கள் எடுத்தது. அதன் மூலமாக நம்முடைய நாட்டில் ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை மிகவும் சிரமப்பட்டு ஒவ்வொரு பள்ளியாக தேடி அலைந்து அதில் சிறந்த பள்ளி எது என்று சொல்லி நம்மை அந்த பள்ளியிலே சேர்த்து விடுகின்றார்கள். நம்முடைய கடமை, நம்முடைய முன்னால் இருக்கின்ற ஒரே ஒரு கடமை, இந்த நாட்டுக்கு செய்கின்ற கடமையாக நம்முடைய படிப்பு என்று சொல்லுகின்ற ஒற்றை விஷயத்தை மட்டும் மாணவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கின்ற ஒவ்வொருவரும்
அனைவருமே அதிகாரியாகிவிட முடியாது, அனைவருமே ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் ஆகிவிட முடியாது. ஏதோ ஒரு மூலையில் நாம் படித்தோம் என்று சொன்னால் அந்த படித்த படிப்பை வைத்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், நல்ல அரசியல்வாதியாக இருக்கலாம், நல்ல சமூக சேவர்களாக இருக்கலாம், நல்ல அதிகாரிகளாக இருக்கும்போது நல்ல சேவைகளை செய்யலாம். ஆகவே இங்கே சொன்ன தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இருப்பீர்கள். நேரம் குறைவாக இருப்பதால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய தாய் தந்தையர்களை கேட்டு உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனதிலே உள்வாங்கி கொண்டு சிறப்பாக படிக்க வேண்டும், போதைப் பொருளிலிருந்து விடுபட வேண்டும். அதாவது இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சிறப்பாக இந்த காந்தி ஜெயந்தியிலே நாம் அதே மாதிரி நம்மளுடைய அந்த நிலையில இருந்து நாம் மாற்றிக்குவதற்கு டூரிசம் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிக்கிறது. அதனால அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மேலும் அதற்கு மேலாக நம்மளுடைய லயன்ஸ் கிளப்ங்கிறது வந்து தோழமைக்காக இப்போ எங்கே இருந்தாலுமே உடனே நம்ம வந்து அந்த இருக்கும்போது அதை கிரெடிட் அண்ட் வி ஆர் ப்ரவுட். அந்த லயன்ஸ் கிளப்பும் அவங்க வந்து தோழமையை கொண்டு வந்து எல்லோருமே ஒன்றிருந்து எல்லா ஆத்மாக்களும் சக ஆத்மாக்கள் நம் தோழமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இன்டாக் அது வந்து லயன்ஸ் கிளப் பேருதவி செய்திருக்கிறது. இதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு பேருதவியாக இருந்த எங்களது லயன் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल